வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த நாயகிகளின் சிறு வாழ்க்கை குறிப்பு குறித்து இந்த பதிவில் வெளியிட நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். முதலாவதாக நடிகை வைஜெயந்தி மாலா குறித்து சிறு குறிப்பு. தற்போது சென்னை என்றும் அப்போது மதராஸ் என்றும் அழைக்கப்பட்ட இடத்தின் ஒரு பகுதியான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பகுதியில் ராமன் வசுந்தரா தேவிக்கு மகளாக பிறந்தவர்தான் இந்த வைஜெயந்தி மாலா. 1933 பிறந்த வைஜெயந்தி மாலா சென்னையிலேயே தமது பள்ளி படிப்பை முடித்துள்ளார். இவரது தாயார் வசுந்தரா தேவியும் அந்நாளைய புகழ்பெற்ற நடிகையாக விளங்கி வந்தார். மங்கம்மா சபதம் திரைப்படத்தில் மங்கம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார் வசுந்தரா தேவி. இதனிடையே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த தமது முதல் படைப்பான 1949 வெளியான வாழ்க்கை திரைப்படத்தின் மூலம் தமது கலை உலக வாழ்க்கையை தொடங்கிய வைஜெயந்தி மாலா மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் பாக்தா திருடன் என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்துள்ளார். இந்த படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. நமது கூட்டத்தின் முறைப்படி பணம் செய்து வைக்க மருந்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆரும் வைஜெயந்தி மாலாவும் நடித்த மற்றொரு காட்சி. இப்படி அவரது அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவளையே போய் கவனிங்க. நடிகை வைஜெயந்தி மாலா மக்கள் திலகத்துடன் பாக்தா திருடன் என்கின்ற ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் அந்த படம் இன்றளவும் மக்கள் மனதில் பேசப்பட்டு வருகிறது. மக்கள் திலகமும் வைஜெயந்தி மாலாவும் பாக்தா திருடன் திரைப்படத்தில் நடித்தபோது இருவரும் சரியான ஜோடி என்று பேசப்பட்டது. இந்த ஜோடி மேலும் பல படங்களில் நடிக்கவில்லையே என்கின்ற எதிர்பார்ப்பு அந்நாளைய ரசிகர்களிடையே இருந்துள்ளது. இதேபோன்று மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் நடித்த மற்றொரு நடிகையான தேவிகா குறித்த சிறு வாழ்க்கை குறிப்பை நாம் காண்போம். நடிகை தேவிகா ஆந்திர மாநிலம் சித்தூரில் 1943 ஏப்ரல் 25 பிறந்துள்ளார். இவர் பிரபல இயக்குனர் பீம்சிங்கிடம் துணை இயக்குனராக பணியாற்றிய தேவதாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் நடித்த நடிகை தேவிகா மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ஆனந்த ஜோதி என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படமும் ரசிகர்களிடையே ஒரு மைல் கல்லாகவே பார்க்கப்படுகிறது. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள். என்ன கவி மணியரசரே, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என் நினைவே இல்ல போல இருக்கு, அடியோட மறந்துட்டீங்களா? இந்த காட்சியிலும் இருவரும் காதலை மிகவும் மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். உன் நினைவு எப்பவும் இருக்கிறதுனால உனக்கு எப்படி மறக்க முடியும்? அப்படியா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? இதுல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு கொஞ்சம் படிங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுல என்ன தவறு? தேவிகா பேசும் வசனத்துக்கு ஏற்றார் போன்று மக்கள் திலகத்தின் நடிப்பும் அருமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், எப்படி மறக்கிறதுன்னு சொல்லல நீங்க? தேவிகாவிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சமாளிக்கும் அழகே அழகுதான். உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், நான் மறக்க முடியுமா? இந்த கவிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தாத, அது வேற இது வேற. இந்த கவிஞர்களுக்கே பொய் சொல்லித்தான் பழக்கம் போல என்று கூறும் நடிகை தேவிகா. என்ன பொய்? இந்த கவிஞர்களுக்கு பொய் சொல்றதுதான் பழக்கம் போல இருக்கு. ஜோதி, எம்ஜிஆருடன் தேவிகா நடித்த இந்த ஒரு படமும் மிகவும் பேசப்பட்டு வருகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்கின்ற ஒரே படத்தில் நடித்த நடிகை ஜமுனா ராணி வரதராஜுலு திரௌபதி தம்பதியருக்கு 1936 ஆந்திராவில் பிறந்தார். நடிகை ஜமுனா ராணி தமது 7 வயதில் தியாகையா என்கின்ற தெலுங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கலை உலக வாழ்க்கையை தொடங்கினார். ஜுலூரி ரமணராவ் என்பவரை 1965 திருமணம் செய்த ஜமுனா ராணிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இதனிடையே மக்கள் திலகத்துடன் ஜமுனா ராணி நடித்த ஒரே படமான தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள். என்ன சுந்தரி, இந்த உறுதியும் அன்பும் என்றும் மாறிவிடாதல்லவா?
இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு சுவையான பாடலை நீங்கள் கேளுங்கள். சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். ஜமுனா ராணிக்கு பாடகி ஜிக்கி பாடிய இந்த பகுதியும் மிகவும் அருமை. சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம். இனியொரு தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்கின்ற படத்தில் மற்றொரு வசனம். சந்தேகமும் சஞ்சலமும் பெண்களுக்கு ரவிக்கும் புடவையும் என்பார்கள். அது சரியாகத்தான் இருக்கிறது. போங்களத்தான். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் 1950ஆம் ஆண்டு MS நாயக் என்பவருக்கு மூத்த மகளாக பிறந்தவர்தான் நடிகை சந்திரகலா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்கின்ற 5 மொழி திரைப்படங்களில் வலம் வந்த நடிகை சந்திரகலா தமிழில் குறைந்த படங்களிலே நடித்திருந்தாலும் அவரை பற்றி இன்றளவும் ரசிகர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி நடிகருடன் அவர் நடித்த ஒரே படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் சந்திரகலாவின் நடிப்பு ரசிகர்களால் மிகவும் பேசப்பட்டு வந்தது. அத்திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும். விமலாவுக்கு என்னங்க? யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணியை தேடும் பணியில் நீங்களும் உடன் வந்தா நன்றாக இருக்கும் என்று கூறுவார். விரும்பினா எங்க கூட வரலாம். அண்ணியை தேடுற எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம். முருகன் என்கின்ற எம்ஜிஆரை ராஜு என்கின்ற எம்ஜிஆர் தேடும் காட்சி. என்ன கூட்டம், என்ன கூட்டம்! இந்த ஜனக்கடல்ல உங்க அண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே சந்திரகலாவை பார்த்து மக்கள் திலகம் ஐடியா வந்துடுச்சு என்று கூறுவார். ஐடியா வந்தாச்சு. என்னது? கொஞ்ச நேரத்துல பாரு, எல்லாரும் நம்மையே சுத்திட்டு இருக்க போறாங்க. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் சபாஷ் மாப்பிள்ளை என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த நடிகை மாலினியின் உண்மையான பெயர் விஜயலட்சுமி என்பதாகும். ஏற்கனவே எல் விஜயலட்சுமி என்கின்ற பெயரில் ஒரு நடிகை இருப்பதால் குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்பதால் தமது பெயரை மாலினி என்று இவர் மாற்றிக்கொண்டார். நடிகை மாலினி முதலில் சந்தானம் என்கின்ற தெலுங்கு படத்தில்தான் அறிமுகமானார். எஸ் ராகவன் என்கின்ற திரைப்பட இயக்குனரை இவர் திருமணம் செய்து கொண்டார். தமது கணவர் தயாரித்து இயக்கிய சபாஷ் மாப்பிள்ளை என்கின்ற படத்தில் மக்கள் திலகத்திற்கு இவர் ஜோடியாக நடித்தார். புரட்சி நடிகருடன் இவர் நடித்த ஒரே படமான சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. காதல் வயப்படும் ஒரு காட்சியில் எம்ஜிஆரும் மாலினியும் தனது பாவனையை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார்கள். இந்த காட்சியும் நாம் ரசிக்கும்படியாகவே எடுத்திருப்பார்கள். இதே போன்று மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த தாய்லாந்து நடிகை மேத்தா குறித்து சிறு வாழ்க்கை தொகுப்பு குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். 1942ஆம் ஆண்டு பாங்காக் தலைநகர் தாய்லாந்தில் பிறந்தார் மேத்தா. இவரது 19 வயதில் 1961ஆம் ஆண்டு தாய்லாந்தில் முதல் படம் வெளியானது. பின்னர் இவர் பல்வேறு படங்களில் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார். தாய்லாந்து நடிகை மேத்தாவிற்கு அந்நாட்டில் ஏகப்பட்ட ரசிகர்கள் உண்டு. 1963ஆம் ஆண்டு வெளியான கோம் பயட் என்கின்ற திரைப்படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ சமையல் பண்ணியா? 180க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மேத்தா ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழிலேயே அவரை பேச வைத்து அவரது நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்க ஹோட்டலுக்கு புறப்படுறோம். எந்த ஹோட்டல்? துசித்தாரு.
சுசிதானி தமிழ் மொழியே தெரியாத தாய்லாந்து நடிகை மேட்டாவை தமிழ் பாடலுக்கு வாய் அசைக்க வைத்து நமது மக்கள் திலகம் வெற்றி கண்டுள்ளார். பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருடன் இவர்கள் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்திருந்தாலும் அந்த படங்கள் அனைத்தும் ஒரு காவியங்களாகவே இன்று வரை ரசிகர்களால் போற்றப்பட்டு வருவதோடு இவர்கள் ரசிகர்கள் மனங்களில் நீங்காத ஓர் இடத்தை பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.